மதுரையில் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரின் கூற்று. ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் அவர்களை மதுரை பொதுமக்கள் பகிரங்கமாக திறந்த வெளியில் பேசுவதற்கில்லாமல் செய்துவிட்டதின் பலனாய் ஒரு கட்டடத்திற்குள் பேச நேரிட்டு, அதை ஸ்ரீமான் ஐயங்கார் பொதுமக்கள் நிறைந்த கூட்டமல்லவென்றும், ஆதலின் அங்கு என்ன வேண்டுமானாலும் பேசலாமென்று நினைத்து பேசியிருப்பதாக தெரிகிறது. அவ்விஷயத்தை பொது ஜனங்கள் சரியாய் அறிந்து கொள்ளக் கூடாதவாறும், தந்திரமாய் ஜனங்களை ஏமாற்றத்தக்க மாதிரியாயும் தேசிய பத்திரிகை என்ற போர்வையை போர்த்து கொண்டிருக்கும் சுதேசமித்திரன் என்னும் பிராமண பத்திரிகை கீழ்க்கண்டவாறு பிரசுரித்திருக்கிறது. ஸ்ரீமான் ஐயங்கார் பிரசங்கத்தின் சாராம்சமாவது: பெஜவாடாவில் கூடிய சென்ற காங்கிரஸில் எல்லா ஸ்தாபனங்களையும் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியினர், மகாத்மா காந்தியும் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆகவே எதிரிகளின் பொய்யான வார்த்தைகளைக் கேட்டு மோசம் போகாதீர்கள். அவர்கள் நமக்குள் கட்சிகளை உண்டாக்க பலவிதங்களிலும் வழி தேடுவார்கள். அதற்கு நீங்கள் கவலைப்படவோ கவனம் செலுத்தவோ கூடாது என்று பேசியிருக்கிறார். இவற்றில் முதல் வாக்கியத்தில் நிருபர் ஏதாவது இரண்டொரு வார்த்தைகளை விட்டுவிட்டாரோ அல்லது அங்குள்ள மீதி வாக்கியங்களை பிரசுரித்தால் பின்னர் ருசு செய்ய வேண்டிய பொறுப்பு ஸ்ரீமான் ஐயங்காருக்கு ஏற்பட்டுவிடுமே என்று நினைத்து அவரை தப்புவிக்க மற்ற வார்த்தைகள் விட்டுவிடப்பட்டனவோ, அல்லது ஸ்ரீமான் ஐயங்காரவர்களே அந்த இடத்தில் பெஜவாடாவில் கூடிய சென்ற காங்கிரஸில் எல்லா ஸ்தாபனங்களையும் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியினர் என்று பேசி, பிறகு பொருளில்லாது எதையாவது மெதுவாய்ச் சொல்லி, மகாத்மா காந்தியும் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று பலமாய் சொல்லியிருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் நாம் ஏதோ அங்கு சில வார்த்தைகள் விட்டுப் போனதாகவே நினைத்துக்கொண்டு, அங்கு என்ன வார்த்தைகள் இருந்திருக்கலாம் என்று யூகித்துப் பார்த்தால் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியினர் கைப்பற்ற வேண்டும் என்று ஓர் தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது. இதை மகாத்மா காந்தியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றுதான் பேசியிருக்க வேண்டும். அப்படியில்லாமல் வேறு என்ன வார்த்தைகள் அங்கிருந்த போதிலும் எதிரிகளின் பொய்யான வார்த்தைகளைக் கேட்டு மோசம் போகாதீர்கள் எனச் சொல்லியிருக்க வேண்டுவதில்லை. அப்படியானால் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காராவது அல்லது அவரது நண்பர்களாவது பெஜவாடா காங்கிரஸில் எந்த தீர்மானத்தில் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியினர் எல்லா ஸ்தாபனங்களையும் கைப்பற்ற வேண்டும் என்ற தீர்மானமாயிற்று என்கிற விவரத்தை தெரிவிக்க விரும்புகிறோம். நம்மை பொறுத்த அளவில் நாம் காங்கிரசுக்குச் சென்றிருந்தோம். இதைப் பற்றிய எவ்வித தீர்மானமும் காங்கிரஸில் நிறைவேறவில்லை என்பதை தெளிவாய்ச் சொல்லுகிறோம். அப்படியிருக்க பொறுப்புள்ள தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர் இம்மாதிரி நடந்து கொள்வார்களேயானால் பொதுஜனங்கள் எப்படி மோசம் போகாமல் இருக்க முடியும்? ஆகவே நாமும் ஸ்ரீமான் ஐயங்கார அவர்கள் சொல்லிய கடைசி வாக்கியங்களின்படியே தலைவர்களென்று வரும் பிராமண எதிரிகளுடைய பொய்யான வார்த்தைகளைக் கேட்டு மோசம் போய்விடாதீர்கள். அவர்கள் நமக்குள் கட்சிகளைக் கிளப்ப பலவிதத்திலும் வழிதேடுவார்கள் என்றும், அதற்கு நீங்கள் கவலைப்படவாவது கவனம் செலுத்தவாவது கூடாது என்றும் பிராமணரல்லாதார்களை கேட்டுக்கொள்கிறோம். குடியரசு கட்டுரை, ஆகஸ்ட் 30, 1925.